நீ இவ்வளோலாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற. ஆனா எனக்கு காலம் போயிட்டே இருக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணணும். போனா நான் வீட்டை விட்டு போறேன். நீ போ. நீ அம்மால பாசமே காட்ட மாட்டேன். தங்கச்சி நான் போறேன். யார பார்த்து அண்ணன் மேல பாசம் இல்லைன்னு சொன்ன? நீ சின்ன வயசுல மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போனப்போ உன்னை ஒரு நாய் கடிச்சிருச்சுமா. அந்த நாயை ஸ்கெட்ச் போட்டு வர்றப்ப பிஸ்கட் போட்டு வரும்போது ஏன் நாயே ஏன் என் தங்கச்சியை கடிச்சு அப்படின்னா அப்படி இருந்துச்சு. ஏண்டி கூட கூட ஏத்தி அந்த நாயை புடிச்சு இழுத்து வயிற்றிலே கடிச்சம்மா உங்க அண்ணன். அப்புறம் என்னாச்சு? உலகத்திலே முதல் தடவை நாய் தொப்புல சுத்தி 25 ஊசி போட்டாங்கம்மா. அண்ணனோட கட்டி எப்படி ரெக்கார்ட் பிரேக்மா. நீங்க இப்படி பண்ணீங்க தெரிஞ்சுதான் நான் ஒருத்தரை லவ் பண்றேனே. நீ லவ் பண்றியாமா? ஆமாண்ணா. ஒன்ன ஒருத்தர் லவ் பண்றாராமா? மணி விட்டு போச்சு உன் கம்மல்ல. அவன் மூஞ்சி பார்க்க எனக்கு தெம்புல்ல அப்படின்னு ஓரமா நின்னுக்கிறேன். அவனை கூப்பிடுமா. டேய் எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. வா. டேய் நான் பேசுறேன். அண்ணா 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 பாருண்ண. அண்ணா ஓ இந்த அம்மாவோட பையன் தான் லவ் பண்றியா? பாருங்க சம்பந்தி. என்ன நடக்குதுங்க? டோன்ட் வரி சம்பந்தி. இங்க பாருங்க, கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. கல்யாண செலவு ஃபுல்லா உங்களுது, ரிசப்ஷன் செலவு ஃபுல்லா எங்களுது. மொய் பணத்தை அப்படியே பாதியா பேசிப்பா. என்னடா கல்யாணத்துல ஈவென்ட் இல்லன்னு பாருங்க அப்படிங்களா? இளையராஜா பாட்டு பாடுவாரு, நான் ட்ரம்ஸ் அப்படியே வாசிப்பேன். இளையராஜா பாடு. வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன். புறாவே நில்லுன்னு சொன்னேன், கனவாய் ஓடி மறந்த. வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன். புறாவே நில்லுன்னு சொன்னேன், கனவாய் ஓடி மறந்த. கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உருக்கும், காணாதவோ உருவோம் கண்ணுக்குள்ள இனிக்கும். கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உருக்கும், காணாதவோ உருவோம் கண்ணுக்குள்ள இனிக்கும். கண்ணு தக்கு தக்கு தக்குங்குதுவோ, உள்ள திக்கு திக்கு திக்குங்குதுவோ, நெஞ்சு ஜல்லு 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 ஜல்லுவோ, சொல்லு 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 சொல்லுங்குது. இப்படிலாம் இருக்குமா ஈவென்ட்? டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையுமே. அண்ணா சூப்பர்ண்ணா. அப்படியே ட்ரம்ஸ் தரமே காமிச்சிட்டீங்கல்ல. என்னப்பா இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நான் கிளம்புறேன். போ. கிளம்பாதமா. அவரு கொஞ்சம் பார்க்க அப்படி பழைய ஆளா தான் இருப்பாரு. நம்ம காதல பத்தி அவருக்கு தெரியாது. அந்த காலத்து ஆளுக்கு நம்ம லவ் எப்படி தெரியும்? we are 2K kids no. என்னது அந்த காலத்து ஆளா? சைக்கிள்ல முன்னாடி சீட்ல உட்கார வச்சு ரொமான்ஸ் பண்றவங்க நாங்க, முக்காடு போட்டு கார்னர் சீட்ல உட்கார வச்சு ரொமான்ஸ் பண்றவங்க நீங்க. நீங்களா எங்க காதல பத்தி தப்பா பேசுறீங்க. நான் பேசுறேன். என்னப்பா சாரி மட்டும் கேளு. நான் கேட்க முடியாது, அதெல்லாம் முடியாது. சாரி கேளு. ஒரு பாவாடை கூட கேளு. சரி விடு மச்சான். சாரி. என் தங்கச்சி உனக்கு தான். இவ்வளவு சாரி கேட்டதுக்கா? இன்னைக்கு எந்த தப்புமே பண்ணாம நீ சாரி கேட்க துணிஞ்சிட்டியோ, அப்ப நீ புருஷனா வரதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். இல்ல ஆக்சுவலி நீ எப்படி சொல்றியோ அப்ப நீ என்கிட்ட பேசுறது யோசிக்கிறன்னு அர்த்தம். என் தங்கச்சி நேசிக்கிறன்னு அர்த்தம். தங்கச்சி உனக்கு தான். ஆஹா தேங்க் யூ மச்சான். தேங்க் யூ என்னைக்கு சொல்றியோ நீ நன்றி உள்ள மச்சான்னு அர்த்தம். என் தங்கச்சி உனக்கு தான் அர்த்தம். கூட்டி போ. ஆத்தி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பேசுறோம். என்னைக்கு நீ பேசுறியோ அப்ப அழகான புள்ள பிறக்குன்னு அர்த்தம். என் தங்கச்சி உனக்கு தான் அர்த்தம். ஆத்தி ஹேய் ஆண்ட்ரூ ஸ்ரீமான சத்யராஜன் அவினேஷ் எப்படி இருந்தது? எப்படி இருந்ததா? இந்த 10 பஸ் எரியுது பத்தியா? இது வேற லெவல்ல இருக்கு. எனக்கு நீ ஒரு பெரிய நடிகனா வருவல, நான் சொல்றேன் பாரு. அவ்வளவு வேற ஒரு 5 நிமிஷத்துல கடக்கட சிரிக்க வச்சிடறல. உன்னை பார்த்துட்டு வேற யாரையுமே பார்க்க முடியல, ஒன்ன மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கும்.
அவ்வளவு ஒரு பெரிய ரசனையா இருக்கா அவங்களே கேட்பாங்க ஜட்ஜஸ் மதிச்சு உண்மையிலேயே டிஆர் சார் வந்து செட்டுக்கு வந்தாருன்னா என்ன எனர்ஜி இருக்குமோ அந்த எனர்ஜியை கொடுத்தாப்ல. சரி குமார் யாஸ் மேம் நீங்க தான் குபீர்லாம் சிரிச்சீங்க. ஆமா சூப்பர்யா, ஏய் தேங்க்ஸ். இந்த மாதிரி கண்டென்ட்டை தயவு செய்து எல்லாருமே கொடுங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதில் முக்கியமாக எழுத்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. எஸ் நம்ம திருப்பி இங்கே சொல்கிறதான் சத்யராஜ் வந்து கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக மிகச்சிறந்த ஆகச்சிறந்த தமிழ் சினிமாவில் மறுக்க முடியாத ஒரு ரைட்டராக வர போகிறாரு. ஓகே சத்யராஜ் உண்மையிலே சொல்லுங்கள், நீங்கள் என்ன 5 நிமிஷத்துக்குள்ளே 10 பேரையும் சிரிக்க வச்சு பஸ் ராமிக்க வச்சுருப்பீங்களா? ஒவ்வொரு தடவையும் அது நினச்சி தான் வரும். இல்ல ஆனா ஆக்சுவலா நீங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போதே பிளான் பண்ணி எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கணும். அதனால தான் யாரையும் கவுண்டர் போட விடாம நீங்க வந்துட்டு ஆரம்பிச்சிடுறீங்க. இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த நம்பிக்கை தான். ஸோ ஓகே லாஸ்ட் டைம் இந்த ஆயிடுச்சு, இந்த மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணிப்போம், இந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தடவை அது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 5 எபிசோட ஆனால் அது கிடைக்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். 5 நிமிஷத்தில் 10 பேரை சிரிக்க வைக்கலன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. 5 நிமிஷத்தில் இன்னும் 5 லட்சம் பேரை சிரிக்க வைக்க போகிறீங்க. நான் இதுதான் கேட்கணும், எத்தனை வருஷமாக காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க சார்? 7 வருஷமா இந்த டெலிவிஷன் உள்ள ஸ்கிரிப்ட் எழுதுறத பர்ஃபார்ம் பண்ணுறதா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு எஃப்எம் ஆர்ஜாவாக இருந்தேன் திருச்சியில். இது தெரியாதா? ஆமாம், அங்கே இருந்தே அந்த குட்டி அந்த அண்ணனுக்கு தெரியும், ஒரு சாங் போடுறதுக்கு முன்னாடி குட்டி ஒரு வர்ணனைலாம் எழுதும். அங்கேருந்து எழுத ஆரம்பிச்சது. இந்த எழுத்தெல்லாம் அங்கேருந்து தான் வந்தது. 7 வருஷம் 8 வருஷம்னா வீட்டில் சப்போர்ட்லாம் பண்ணுறாங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சப்போர்ட்லாம் பண்ணுறாங்கண்ணே. படித்தது வந்து MBA ஃபினான்ஸ் தான் படித்தேன். ஆனால் அது படித்த சம்மந்தமாக எதுக்குமே நான் வேலைக்கு போகல. ஒரு பேங்க்குக்கோ ஒரு அக்கௌண்டன்சி சம்மந்தமாக எந்த வேலையும் போகல. ஒரு மீடியா தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டேன். ஆனால் ஓரளவு மீடியா சப்போர்ட் இருக்குண்ணே, வீட்டில் சப்போர்ட் இருக்குது. அதாவது அவர் MBA வேலைக்கு போயிருந்தா கூட, ஒரு பேங்கில் போயிருந்தா கூட 20,000 30,000 சம்பளம் வாங்குறப்ப கூட கிடைக்காத திருப்தி என்ன தெரியுமா? பிறரை சந்தோஷப்படுத்தி சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சம்பாத்தியம். காமெடி கஜானா வாட்ச் இட் ஒன்லி ஆன் BS Value.